யார் மம்மி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க? அது எனக்கு தெரியல அசோக். சொல்லுங்க மம்மி, யார் அவங்க? மம்மி யாருன்னு கேக்குறல, சொல்லுங்க மம்மி. எதுக்காக வந்தாங்க மம்மி? கேக்குறல மம்மி, ப்ளீஸ் பதில். வந்துட்டியா காயத்ரி? அசோக், மம்மி கிட்ட சண்டை போட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இது ரொம்ப தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? சரி டாடி. சரி சரி, நீ பூஜாவும் உள்ள போய் விளையாடுங்க. வா. போங்க. காயத்ரி, வெரி சாரி. அசோக்க நீ அடிக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். சச்சா, சாரி எல்லாம் கேட்காதீங்க கார்த்திக். அசோக் கோச்சுக்கிட்டு ஓடுனதும் நான் அவனை விரட்டிக்கிட்டு போனதும் எல்லாம் நல்லதுக்காக தான். இல்லனா என்னை தேடி வந்தவங்க கிட்ட நான் மாட்டியிருப்பேன். என்ன சொல்ற காயத்ரி? அவங்கள நீ பாத்தியா? பார்த்ததும் தட்டுன்னு போய் மறைஞ்சு நின்னுக்கிட்டேன். அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். உன்னை என்கிட்ட இருந்து அவங்களால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட பிரிக்க முடியாது. இதான் உன் வீடு, இங்கதான் நீ இருக்கணும் காயத்ரி. யார கேட்டுமா பாக்குவதெல்லாம் மாட்டீங்க? யாரடா கேட்கணும்? நான் உன் அம்மாடா. என்ன கேட்கணும்? கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்ல வர, அப்படித்தானே? உரிமை இருக்குதுமா, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நீ தாண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னோட ஆசை, கவலை, பிரச்சனை எதையுமே நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீங்க இப்படிலாம் பண்றது என் மேல இருக்கிற பாசத்தில் தான் எனக்கு புரியாமலாம் இல்லம்மா. நீங்க இப்படி பண்றதுனால பிரச்சனை அதிகமாகுமே தவிர நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இங்க பாருங்க தம்பி, நீங்க அந்த துர்காவை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சாலே இப்படி முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவளே ஒதுங்கி போயிடுவா. நீங்க துர்காவை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அவ ஒதுங்கிலாம் போக மாட்டா. கிடைச்சதுல சான்ஸ் நீ இறங்கி லீகலா என்னென்ன பிரச்சனை எல்லாம் இழுத்து விடணுமோ எல்லாத்துலயும் இழுத்து விட முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்காக அவளை நான் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன். என்ன ஜெகன் பேசிக்கிட்டு இருக்க? கோர்ட்டு, கேஸு, ஜெயிலு இதெல்லாம் உன் வாழ்க்கையில இல்லை. உன் வாயில கூட இந்த வார்த்தைலாம் வரவே கூடாது சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சுன்னா உமாவை நல்லபடியா வச்சு பார்த்துக்கோ. எனக்கு அது போதும். சாரிண்ணே, நான் சொன்ன வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என்னோட உள்ளுணர்வு சரிண்ணே. உங்களுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோண்ணே. நீங்க ஏன்னா வேணாங்கிற ஒருத்திக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஜெகன், வேணுங்கிறவங்களை விட வேண்டாதவங்களை பத்தி தான் அதிக கவனமா இருக்கணும், புரிஞ்சுக்கோ. இதை பாருங்கம்மா, பொண்ணு வீட்டுக்கு முதல்ல போனை போட்டு நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி முதல்ல இந்த மேரேஜை நிப்பாட்டுற வழியை பாருங்க. இல்ல முத்தையா, அது என்னால முடியாது. என்னம்மா நீங்க? நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பிடிவாதமா நின்றுட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு பொண்ணு வீட்டில் பேச தர்ம சங்கடமா இருந்தா பொண்ணு வீட்டு ஃபோன் நம்பரை கொடுங்க. நானே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். ஐயோ, நம்மளோட சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கறதா இல்ல, அப்படிதானே? முத்தையா, உனக்கு நாங்க நல்லதுதான் செய்வோம்னு நீ நம்புறியா இல்லையா? நம்புறத. இப்ப பிரச்சனை அது இல்ல. நான் சொல்றத நீ கேளுப்பா. பொண்ணு தங்கமான பொண்ணு, குடும்பம் நமக்கேத்த குடும்பம்பா. இப்படி ஒரு வரன் கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான்ப்பா நாம நன்றி சொல்லணும். அதை தட்டி கழிக்காத முத்தையா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா. அத இப்போதைக்கு இது சரி வராது. அப்ப நீ என்னதான் சொல்ல வர? பொண்ணு வீட்டுக்கு போனை போட்டு இந்த நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். பாக்கு வெத்தல எல்லாம் மாத்தியாச்சுப்பா. இதுக்கப்புறம் நிறுத்த சொல்றது சரியும் இல்ல, முறையும் இல்ல. முறைய காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை கண்டினியூ பண்ணா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு மட்டும் இல்ல, பொண்ணு வீட்டுக்கும் தான்மா. இதை முதல்ல நிப்பாட்டுற வழியை பாருங்கம்மா. ஐயோ, இப்ப சொன்னா மட்டும் அவங்க வேதனை பட மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? காலத்துக்கும் வேதனை படுறதுக்கு ஒரு நிமிஷம் வேதனை படுறது பிரிஞ்சு போதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. இதுக்கப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண தேவையே இல்லம்மா. பொண்ணு வீட்டுக்கு போனை போட்டு முதல்ல நிப்பாட்டுங்க ப்ளீஸ். ஓ, எல்லாருமா சேர்ந்து யூனியன் ஃபார்ம் பண்ணி நீங்க எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுக்கு என்ன சம்மதிக்க வைக்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க. வெரி குட், பரவாயில்ல. நீங்க யாரும் பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசவும் வேணாம், பொண்ணு வீட்டு நம்பர் தரவும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். முத்தையா, ஹே ஜெகன், எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னல, அதெல்லாம் பொய்யா? சத்தியமா இல்லண்ணே.
அப்புறம் நாளைக்கு பொண்ணு விட்ட கூட்டிட்டு போய் காட்டு. அண்ணா இதை பார், தேவையில்லாம யோசிக்காத. நாளைக்கு காலையில விடுஞ்சதும் என் கூட வர பொண்ணு விட்ட காட்டுறேன், புரியுதா? இதை பாருங்கம்மா, கல்யாணம் இப்போதைக்கு எனக்கு வேணாம்னு தான் சொன்னேன், எப்பவுமே வேணாம்னு சொல்லலை. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும், ஆனா இப்ப இல்லை. இத்தனை வருஷமா இருந்த இடத்த விட்டுட்டு ஏன் காயத்ரி திடீர்னு கிளம்பி போகணும்? என்ன காரணமா இருக்கும்? அதான் கோவப்பட்டு சண்டை போட்டு போயிட்டான்னு அந்த கார்த்தி சொன்னாரே. இல்ல ரேணுகா, காயத்ரி அவ்வளோ ஈஸியா யாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறவ கிடையாது. என்ன பேசுற நீ? நம்மளையே இத்தனை வருஷமா தூக்கி எறிஞ்சு இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த கார்த்தியை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுல ஒரு பெரிய விஷயமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, காயத்ரி கார்த்தி வீட்டை விட்டு போனது கூட நாம தான் காரணமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நாம எப்படி காரணமா இருக்க முடியும்? இந்த பாருங்க, நாம இந்த ஊருக்கு வந்தது, அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறது காயத்ரிக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம எப்படியும் அவங்கள தேடிக்கிட்டு கார்த்தி வீட்டுக்கு வந்துருவோம்னு அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க சண்டை போட்டு பையனை கூட்டிட்டு கிளம்பி போயிருக்கணும். அப்படி நடந்திருக்கவும் சான்ஸ் இருக்கு. இல்ல ரேணுகா, காயத்ரிக்கு நாம இந்த ஊருக்கு வந்தது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சொல்ற சுப்பு? எதுக்கு இப்படி குழப்புற? எனக்கு என்னமோ யோசிக்க யோசிக்க காயத்ரி அந்த வீட்டுல தான் இருப்பாளோன்னு தோணுது. அப்ப அந்த கார்த்திக் சொன்னது போய் கார்த்தி சொன்னது பொய்னே வச்சுப்போம். ஆனா அவரோட பொண்ணு சொன்னதும் பொய்யா? குழந்தை பொய் சொல்லுமா? குழந்தை பொய் சொல்லாது, ஆனா புரியாம ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. ஓகே, இப்ப என்ன பண்ணலான்றீங்க? மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும். சரி, பார்க்கலாம். நானும் தண்டபாணியும் போய் பார்த்துட்டு வரோம். இது அந்த கார்த்திக்கு தெரியவே கூடாது. தெரியாம நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. சரி, நீங்க 2 பேரும் படுத்துங்க, நான் என் ரூமுக்கு போறேன். ஓகே, காலையில பார்க்கலாம். என் செல்ல குட்டில அம்மா எங்கன்னு ஆண்டி கிட்ட சொல்லு. எங்க அம்மா அண்ணாவை அடிச்சிட்டாங்களா, அண்ணா அப்படியே கோச்சிக்கிட்டு போயிட்டானா, மம்மியும் அண்ணா கூட போயிட்டாங்க. குழந்தை பொய் சொல்லுதா இல்ல அந்த கார்த்திக் பொய் சொல்றாரா? ஐயா, அம்மா. யாரு? வணக்கங்க. வணக்கம்மா. யாருமா நீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா என் புருஷன் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. யாருமா அது? அசிஸ்டன்ட் கமிஷனர் முத்தையா. இந்த வீட்டுக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தோணும். சத்தியமா பிரச்சனை பண்றதுக்காக வரல. என் மனசுல இருக்கிற பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். இங்க பாருமா, எங்களுக்கு முத்தையாவை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். நீங்க கிளம்புங்க. ஐயா, நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னா நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கும் முத்தையாவுக்கும் நடக்கிற டைவோர்ஸ் கேஸ சீக்கிரமா முடிங்க. அதுக்கு என்ன செத்துறேன்னு சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஆமாங்க, என் புருஷனை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. அவர்தான் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாரே தவிர சத்தியமா நான் அப்படி நினைக்கல. அதுக்குதான் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி அவருக்கு டைவர்ஸ் கொடுக்காம நான் இழுத்தடிச்சிட்டு இருக்கேன். என் புருஷன் முரடர் தான், கோவக்காரர் தான். கோவம் வந்த கண்ணு மண்ணு தெரியாம என்ன அடிப்பாரு தான்.
ஆனா இதோ என் கழுத்துல தழைய தொங்குதே இந்த தாலி. இத கட்டினவரும் அவர்தான். கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன் பெரியவங்க சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடிச்சாலும் உதைச்சாலும் இந்த ஜென்மத்துல அவர் தாங்க என் புருஷன். நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. அவர் மனசை எப்படியாவது மாத்தி அவர் கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க குறுக்க போந்து எந்த குழப்பத்தையும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்க பொண்ணு இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல. அதனால அவங்க யார் கூட வேணா வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் நான் என் புருஷன் கூட தான் வாழ்ந்தாகணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ். என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. உங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மாடி, நீங்க கவலைப்படாம போங்க. என் பொண்ணுக்கு நாங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்கிறோம். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க நல்ல மனசு போல நல்ல இடத்துல உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை அமையும். இனிமேல் எப்ப சாமி கும்பிடும் போது உங்க பொண்ணு பெரியும் சேர்த்து கும்பிடுறேன். போயிட்டு வரேங்க. சரி. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ நீ சொன்ன பொய்யில 1% உண்மையா இருந்தா கூட நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு சந்தோஷப்பட்டுக்காத. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் அங்கே வந்தேன். என் வேலையை மிச்சம் பண்ணிட்டேன். தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் சொன்னேன். ஆனால் கூடிய சீக்கிரமே உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். அன்னைக்கு முடிஞ்சா ஃப்ரீயா இருந்தா வந்து அச்சுத தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க. இந்த ஜென்மத்துல நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்க வாழ்க்கை ஏன் கூட தான். ஐயா நான் போயிட்டு வரேங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை உங்க வீட்டுல வச்சு டிஸ்கஸ் பண்ண நான் விரும்பல. போயிட்டு வரேங்க. நான் உன்னை என்னைக்கு நிம்மதியா வாழ விட மாட்டேன்டா. சாரி சார், தேவையில்லாமல் உங்களை வர டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், மன்னிச்சுங்க. என்னண்ணே? ஹே, நான் பார்த்துக்கிறேன், விடு. ம். காயத்ரி, என்ன காயத்ரி? ஒன்றும் இல்லை கார்த்திக். இல்ல யாரோ வந்திருக்கிற மாதிரி திடீர்னு வேகமா வந்து பார்த்த. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற. என்னாச்சு உனக்கு? இல்ல, தெரிஞ்சவங்க யாரோ சத்தம் போட்டு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து பார்த்தேன். ஏன் இப்படி அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிற? நான் இருக்கிற வரைக்கும் உன்னையும் அசோக்கையும் யாராலையும் இங்க இருந்து கூட்டு போக முடியாது. இல்ல கார்த்திக், எனக்கு அதை பத்தின பயமோ கவலையோ இல்ல. சும்மா சொல்லாத காயத்ரி. அந்த சுப்புவும் உன் ஃப்ரெண்டும் உன்னை தேடி வந்துட்டு போனதுல இருந்து நீ சரியாவே இல்லை. ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்ப வேணாலும் அவங்க வந்து கதவை தட்டி உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்க.
ஐயோ இல்ல கார்த்திக். ம் நீ இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பேசாம ஒரு ஐடியா பண்ணலாம். ம் நான் கேட்டதுக்காகவாவது நீ என்ன ஐடியான்னு கேட்டிருக்கணும். கேட்கல. சரி விடு, நானே சொல்றேன். ஒரு 10 நாள் நாம இங்க இருக்க வேண்டாம். நம்மளோட காட்டு பங்களாக்கு போய் தங்கிட்டு வரலாம். நானும் உன்னை எத்தனையோ தடவை கூப்பிட்டேன், நீ தான் வரமாட்டேங்கிற. இப்போது நிம்மதியா ஸ்டே பண்ணிட்டு வரலாமா? அது மட்டும் இல்ல, மன ஆறுதல் வேணும்னா இடம் ஆறுதல் வேணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் கம்பல் பண்ணல காயத்ரி. ஆனா எனக்கு நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு தான் காட்டு பங்களாக்கு போலான்னு சொன்னேன். நீயே நல்லா யோசிச்சு போலாமா வேண்டாமான்னு சொல்லு. ஒவ்வொரு மாத்திரையா போடணும். போதுமா? சூர்யா குட் மார்னிங். சூர்யா காயத்ரி எப்ப வருவா? இப்ப வந்துருவா. இன்னைக்கே வா. இன்னைக்கே வந்துருவா. சரி நீ இந்த மாத்திரையை போட்டுக்க. காயத்ரி வந்தாதான் இந்த மாத்திரையை போடுவேன். சொன்ன கேளு, போட்டுக்க. காயத்ரி சிஸ்டர், உங்களை டாக்டர் அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு. சரி நீங்க இந்த மாத்திரையை போட வச்சிரு, நான் டாக்டர் போய் பார்க்கறேன். போ. ஏய் மாத்திரையை போடு. மாட்டேன். ரொம்ப பண்ணாத, மாத்திரையை போடு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. மாத்திரையை போடலன்னா அடி வாங்குவேன். மாட்டேன் போ. ஏய் என்ன நீ போற? ஏய் நான் உன்னை அடிக்க போறேன். அடிச்சிட்டேன்டா. என்ன அடிச்சியா? ஏய் நில்றா. நில்லு. அவன புடிங்க. வேறியா? புடிங்க. எங்கடா? ஏய் என்ன அடிச்சு தப்பிக்க பாக்குறியா ராஸ்கல்? வாங்க அவன கூட்டி போய் உனக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம். வாங்க. டேய் வேணாடா, டாக்டர் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏய் அவருக்கு தெரியாம பண்ணுவோம். அப்படியே வாங்கடா இழுத்துட்டு. போடா. வாடா. காயத்ரி வந்து போடா. ரேணுகாம்மா ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க. போலாமா? யாரும் இல்ல, போலாம். வாங்க. டீ போட்டுட்டு இருக்கேன் தங்கம், எடுத்துட்டு வரேன்னு சொல்லு. சரி மம்மி.
அசோக் கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? சிபிஐ ஆபீசர் அஞ்சலி விக்ரமாதித்யனுக்கு ஒரு மெசேஜ். மெசேஜ்? வாட் மெசேஜ்? இன்னும் நிறைய பணங்களை பொறுக்க ரெடியார் அஞ்சலி. He's playing a different game.